அண்ணா, நிஜமாவே அண்ணி வெளியே கிளம்புனது எனக்கு தெரியாது. இவர் உன்னை நம்பிதானே இவங்களை வீட்டுல விட்டு வந்த. இப்படிதான் பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருப்பியா? ஏமா புனிதா வெளியே போனதே தெரியலன்னு சொல்ற? இதுதான் நீ உன் அண்ணிய பாத்துக்கிற லட்சணமாமா? அம்மா, அன்னைக்கே நீ அந்த எண்ணெய கவனம் இல்லாம கீழே ஊத்திட்ட. அதுல புனிதா கீழே விழுந்தாளா இல்லையா? அப்பவே நான் உன்கிட்ட படிச்சு சொன்னா இல்லையா? ஏமா அவ்வளோ சொன்ன நீ காதலே வாங்கிக்கலையா? நீ கவனமா இருந்திருந்தா இன்னைக்கு இப்ப என் பொண்ணு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்க மாட்டால. என்னம்மா நீ? ஐயோ கடவுளே. அத்தை, நான் எதுவும் பண்ணல. உன் மேல எதுவும் தப்பு இல்ல அமுதா. இருந்தாலும் உன்னை நம்பிதானே மாமா அக்காவை வீட்டுல விட்டு வந்தாரு. இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இரு. யாரும் பண்ணதுக்கு எல்லாரும் என் மேல கோவப்படாதீங்க. நீ வீட்டுக்கு போ, நாங்க வந்துடுறோம். நீ கிளம்பு. கிளம்புன்னு சொன்ன. புனிதா நீங்க வாங்க. அமுதா, வாடாமா வா, நீ போ. மெதுவா. அங்கிள் வாங்க போலாம். சரி தம்பி. மெதுவா. பாத்து பாத்து. கால் எடுத்து மேல வச்சுக்கோ. சரி. மாப்பிள்ள, டாக்டர் வேற எதுவும் சொன்னாங்களா? விட்டமின் டேப்லெட்டும் அயன் டேப்லெட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க மேம். புனிதா, நம்மள நம்பி ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரப்போகுது. இந்த மாதிரி நேரத்துல நீ முன்ன விட பல மடங்கு கவனமா இருக்கணுமா இல்லையா? நல்லா சொல்லுங்க மேடம். நான் படிச்சு சொல்றேன். ரெஸ்ட் எடுங்க, எந்த வேலையும் பார்க்காதீங்கன்னு. எதையும் கேட்கறதே கிடையாது. இப்ப பாருங்க, வெளியே போய் தேவையில்லாம பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுங்கன்னு எவ்வளவு சொல்லிட்டு தான் வந்தேன் தெரியுமா? கபிலன், திட்டாதீங்க. நான் தான் சாரி கேட்டேன்ல. சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? சரி, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். அமுதாவை இருக்க சொல்லுங்க, நம்ம சேர்ந்தே வீட்டுக்கு போலாம். சொல்றேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், விடுங்க. சரிங்க தம்பி. என்ன மாமா? அமுதா எங்க? தெரியல மாமா. நான் கோவத்துல திட்டினதுல கிளம்பி போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் தான் அப்பவே சொன்னல கபிலன், அவளை திட்டாதீங்கன்னு சொல்லி. நான் வெளியே வந்தது அமுதாவுக்கு தெரியவே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா அவனை தனியா விட்டுருக்கவே மாட்டா. என்னக்கா சொல்றீங்க? நீங்க வெளியில கிளம்பும் போது அமுதா வீட்ல தானே இருந்தா? சரவணா அவ வீட்ல தான் இருந்தா. ஆனா மசாலாவுக்கு வறுக்கும் போது அவ கண்ணுல மிளகா பட்டுருச்சு. மிளகா பட்டுருச்சா? அவ பாவம் வலியில ரொம்ப துடிச்சிட்டா. அப்புறம் நானும் மாமாவும் அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லி அவ ரூமுக்கு போயிட்டா. நான் தான் மாமா கிட்ட சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். மாமாவும் என்ன விடமாட்டேன்னு தான் சொன்னாரு. நான் தான் அவர் சொல்லியும் கேட்காம கிளம்பி வந்துட்டேன். இது தெரியாம அமுதாவை நான் திட்டேனே. நான் பேசுறத எங்க நீங்க கேக்குறீங்க? பாவம் அமுதா. சரிம்மா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு அமுதாவை சமாதானப்படுத்திக்கோங்க, அவ்வளவுதானே? கண்ணு, எப்பவும் கவனமா இருக்கணும். எதா இருந்தா என்ன, அம்மாக்கு ஒரு போன் பண்ணு, அவ்வளவுதானே? என்ன சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் இந்த சத்து மாவு, கஞ்சி, இது என்னென்னலாம் வேணுமோ நீ அம்மாக்கு ஒரு போன் மட்டும் பண்ணு. அம்மா எல்லாத்தையும் செஞ்சு உனக்கு அனுப்பிடுறேன். நீ வீட்ல எல்லாம் தனியா எதுவும் பண்ணாதம்மா, புரியுதா? நீ இந்த மாதிரி சூழ்நிலையில இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீ வெளியே வந்து இப்படி அடிபட்டிருக்கனா எல்லாரும் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? கண்ணு, நீ இனிமே எதையுமே செய்யாத. எல்லாம் அம்மா செஞ்சு அனுப்பிடுறேன், சரியாமா? அம்மா, எல்லாரும் என்ன கவனமா தான் பாத்துக்கறாங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நம்ம போலாம் கபிலன். நீங்க பாத்து போங்கம்மா. வரோம்மா. சரிம்மா. ரோட்ல 2 பேரும் உங்க அண்ணி செயினை பிடிச்சி இழுத்துருக்காங்க. ஐயோ, பார், அவங்க கூட சண்டை போட்டதுல உங்க அண்ணி மயக்கம் போட்டு அங்கேயே கீழே விழுந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதானே? நீ கவனமா இருந்திருந்தா இன்னைக்கு இப்ப என் பொண்ணு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்க மாட்டால. என்னம்மா நீ? ஐயோ கடவுளே.